இவ்வளோ நடந்திருக்குல்ல, இத்தனை விஷயம். நம்ம நிறைய விஷயம் வந்துட்டு இப்போ கண்ணால் டெய்லியும் ஒரு ரேப் கேஸ் நடக்குது. டெய்லியும் ஒரு குழந்தை எப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கஷ்டப்படதான் செய்கிறாங்க. ஏன் பயம் வர மாட்டேங்குது நம்ம நாட்டில்? இந்த மாதிரி நிறைய கேள்வி எனக்குள்ள இருக்குது. ஆக்சுவலாக அது பேசிட்டே போகணும். ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை கலாய்க்கிறாங்கனாலோ இல்லை ஒரு பொண்ணை வந்து எப்பவுமே அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணி போகிறது, இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கானா அதுவும் ஒரு விதமான அப்யூஸ் தான். அதை தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்களே பண்ணாலும் யோசிங்க, அவனுங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்ட்டு. நோ மீன்ஸ் நோ. ஒரு பொண்ணு எப்போ வாயை திறந்து எனக்கு ஒன்று பிடிக்கல நோ சொல்கிறாலோ அப்போவே உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து விலகி வரணும்னு அர்த்தம். அதை தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது அப்யூஸில் தான் வரும். ஓகே, நோ மீன்ஸ் நோ. பெய்ட் ப்ரொமோஷன் பற்றி சொல்லுங்கள் சிஸ். பிகாஸ் எனக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல, எப்படி கேட்கணும்னு தெரியல, எதுவும் தெரியல. அதாவது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பற்றி கேட்குறீங்க. ஆக்சுவலி பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் எப்படி அப்படின்னா, சில பிராண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. பிராண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கும்போது, இப்போ நான் வந்துட்டு ஒரு விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னை நம்பி வந்துட்டு என் ஃபாலோவர்ஸ் ஒரு 10 பேர் 15 பேர் அவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பிராண்ட் பிடிப்பாங்க. ஒரு பிராண்ட்ஸ் வந்துட்டு இப்போது பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இப்போ சத்யா, கிரியாஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர் ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்துட்டு எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க. எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட இந்த மாதிரி ப்ரொமோஷன் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறப்போ எங்களுக்கு அந்த அந்த ஒரு பிராண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு அந்த பிராண்ட் பண்ணால் எந்த ஒரு இஷ்யூ வராது, இல்லை அந்த பிராண்டில் வந்துட்டு கரெக்டாக ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் அதை வந்துட்டு நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறப்போ நாங்கள் அந்த 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 கடையை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ சரி, எங்களுக்கு அந்த விஷயம் பண்ணுறப்போ எங்களுக்கு அது மூலமாக வந்துட்டு பேமெண்ட் தருவாங்க. நாங்கள் அந்த வீடியோ போடுற மூலமாக உங்களுக்கு அது கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் ரைட் பண்ண எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்வேன். அக்கா, கரண்ட்லி உங்கள் லைஃப் எப்படி போகுது? லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைஃப் எப்படி போகுது அப்படின்னா எனக்கு நல்லா போகுது. போகுது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே தான், நல்லா தான் போகுது. உங்கள் வீட்டில் தெரியுமா இல்லை தெரியாதா அக்கா பப்ளிக்காக போஸ்ட் போடுறீங்க? ஆக்சுவலி பப்ளிக்காக போஸ்ட் போடுறதுனாலே வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ண உடனே எங்கள் வீட்டில் பெர்மிஷன் கேட்டு தான் எங்கள் வீட்டில் பெர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் தான் நான் எல்லா விஷயமுமே இது பண்ணோம். ஃபஸ்ட்டு வீட்டில் பெர்மிஷன் கேட்டோம், அதுக்கப்புறம் தான் லவ் வந்து எங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. ஹவு டு ஓவர் கம் ஆஃப் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா? ஆக்சுவலி வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுன்னு கிடையாது, அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயம். அவங்க நம்ம கொடுக்குற டைமாக இருக்கட்டும், அவங்க நமக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு அவங்க நமக்கு ட்ரூவாக தான் இருக்காங்களா இல்லை ஃபேக்காக தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சிடும். அவங்க நம்மகிட்ட பேசுகிற விதங்கள், மித்தவங்க கிட்ட நம்மளை பற்றி பேசுகிற விதங்கள், நம்ம முன்னாடி மித்தவங்க கிட்ட எப்படிலாம் நம்மளை வந்துட்டு காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் நம்மக்கிட்ட எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியும். இப்போ நம்மகிட்ட வந்துட்டு எந்த விஷயமும் அவங்களோட பர்சனல்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாமல் நம்மக்கிட்ட ஜாலியாக உட்காந்து ஒரு நல்லபடியாக நம்ம மனசார பேசாமல் சும்மா ஏனோ தானோ நம்ம பழகுறாங்க அப்படின்னாலே அது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்மக்கிட்ட ட்ரூவாக இருக்கணும்னு அவங்க நினைக்கல. அப்படி இருக்கும்போது நம்மளும் அவங்ககிட்ட ட்ரூவாக இருக்கணும்னு இல்லை. நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலே கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் ஒரு 2-3 டைம் அவங்கள அவாய்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குது, ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னாலே அவங்களோட ரியல் ஃபேஸ் உங்களுக்கு கண்ணில் தெரியலாம்னு நினைக்கிறேன். சிவின் ஐடி ஏன் ப்ரைவேட்டில் வச்சுருக்கீங்க, பப்ளிக்காக சேஞ்ச் பண்ணலாம்ல? ஆக்சுவலி எனக்கு தெரியல, அது அவந்திக்கிட்ட தான் அந்த ஐடி இருக்குது. ஆக்சுவலி நான் அவட்ட வாங்கணும், நான் மெயின்டைன் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் அதை பார்த்துக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட்லேயே உங்களோட ஃபேவரட் பர்சன் ஹூ இஸ் ரீப்ளேசபிள்னா யாரை சொல்லுவீங்கக்கா? ஆக்சுவலி நான் மம்மி டாடி மட்டும்தான் சொல்லுவேன். நம்ம வந்துட்டு முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு 2 பர்சன்னா அவங்க மட்டுமாக தான் இருப்பாங்க. அம்மா அப்பாவை மட்டும்தான். கூட பிறந்தவங்க கூட ஒரு டைமில் என்னவான மாறலாம். அவங்கள தாண்டி உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்காக உங்களை மட்டுமே நம்பி வரவங்களா இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் என்னோடய ஃபேவரட் பர்சன் சொல்லலாம். அதுக்கப்புறம் தானா இருக்கான். ஏன்னா ஃபேவரட் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால்
அவங்க மட்டும்தான் நமக்காக இருப்பாங்க. அம்மா அப்பா மட்டும்தான். தான் பிள்ளை என்ன பண்ணாலும் தப்பு சரி எதுவா இருக்கட்டும் அது சரின்னு நினைக்கிற ஒரே பர்சன் அம்மா அப்பா மட்டும்தான். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாக்குறதா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு டைமுக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தப்புன்னு தெரிய ஆரம்பிக்கும் போது நம்மளை விட்டு போகதான் பார்ப்பாங்க. ஆனா அம்மா அப்பா மட்டும்தான் நீ என்ன பண்ணாலும் என் பொண்ணு என் பையன் தான், இது என்னதான் இருந்தாலும் என் ரத்தம் தானே அப்படின்னு நினைக்குவாங்க. அதனால எங்க அப்பா அம்மா தான். க்ளோஸ் பர்சன்ஸ் யார் யாருக்கா? ஆக்சுவலி வந்து க்ளோஸ் பர்சன்ஸ்ன்ட்டு யாரும் இல்லை. க்ளோஸ் பர்சன் கிடையாது. என்னோட ஃபேவரட் பர்சன்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஆக்சுவலி ஆப்போசிட் இது. அவங்க அக்கா வந்து இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோ அவங்ககிட்ட காமிச்சதை பக்கத்துல தான் காமிப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த வீட்டிலேருந்து இன்னும் காலி பண்ணாததுக்கு ஒரே ரீசன் அவங்க மட்டும்தான். அந்த ஃபேமிலி சுஜி, சுரேஷ், ஹரி, சுனில், இவங்க 4 பேர். 4 பேரும் 4 துருவங்கள். ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 4 பேரும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. எப்பவுமே நான் அவங்க கிட்ட மட்டும் தான் இருப்பேன். இப்போ கூட ஹரி மேலே நின்றுட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறான். ஓகே, நீங்களும் நினைப்பீங்களா ஸ்வீட்டி வந்துட்டு எப்படியாவது முன்னேறிண்டா, எப்படியாவது இந்த புள்ள வந்துட்டு நல்ல நினைப்பு வரணும்னு நினைக்கிறதுல இவங்க 4 பேரும் ஒருத்தங்க. எப்படியாச்சும் இந்த புள்ள போயிட மாட்டாலாம், நல்ல ஃபீல்டுக்கு போயிட மாட்டாலாம், நல்லபடியாக ஆயிட மாட்டாலான்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள் எனக்கு. ஆனால் அவங்கள ரீசெண்ட் டைம் கிடையாது, இந்த 1.5 வருஷமாவே ரொம்ப பிடிக்கும். இப்போ போகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரிலேட்டிவ்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரிலேட்டிவ்ஸ் பற்றி நினைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்ட்டுனா அவங்களும் நம்மக்கிட்ட நல்லா இருப்பாங்க. நம்ம மோசமான நிலைமைக்கு போகிறோம் அப்படின்ட்டுனா நம்ம தலைமையில ஏறி ஆடுவாங்க. அவ்வளோதான், எனக்கு அவ்வளோதான். அவங்கக்கிட்ட நம்ம நடந்துக்கிறத பொறுத்து ஒரு லிமிட்டோட எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் லிமிட்டோட வச்சு பார்த்துக்கிட்டா அமிர்தம். அவந்திகா சிவின் பர்த்டேக்கு ஸ்டோரி போடவே இல்லை, உங்களுக்கு கோவம் வரலையா அக்கா? ஆக்சுவலி அது அவங்க இஷ்டம். எப்பவுமே அடுத்தவங்களோட எண்ணத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறவ. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடிதான். நம்ம அதை போய் இது பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்கு. வாழ்க்கை முதல்ல நான் எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன். வாழ்க்கை எப்பவும் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அது போற போக்குல நம்மளும் போயிடணும், அவ்வளவுதான். அது மாதிரி அவந்தியும் ஒரு போற போக்குல போயிட்டு இருக்கிற பொண்ணை ஸ்டாப் பண்ணி மறுபடியும் கடந்த காலத்துக்கு தள்ளுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அவ இஷ்டத்துக்கு சந்தோஷமா அவளுக்கு பிடிச்ச பர்சன்ஸோட அவ ஃப்ரெண்ட்ஸோட இப்போ நல்லபடியா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. காலேஜ் முடிச்சுட்டு நல்லபடியா போயிட்டு இருக்கா. மறுபடியும் அவ பாஸ்ட் லைஃபுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எனக்கு முக்கியமா சொன்னா சிவினோட அக்காவுக்கு உரிமை கிடையாது. அவளோட அக்காவா இருந்து நான் பாக்குறப்போ இதைத்தான் நான் யோசிப்பேன். அதனால அதை பத்தி நான் எதுவும் கேட்கவும் இல்லை, அதை பத்தி நான் பேசவும் இல்லை. அவ ஹாப்பியா இருந்தா எனக்கு அது போதும், அவ்வளவுதான். ட்ரெஸ்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாம் இது பிடிக்குதான்னு எனக்கு அதான் தெரியாம தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும். எனக்கு கொஞ்சம் கோளாறு தான். இப்ப ரீசெண்ட் டைம்ல தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சென்ஸ்லாம் வந்து சரி நம்ம வந்துட்டு இப்படிலாம் இருந்தாதான் மதிப்பு அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்ச நாளாதான். எப்பவுமே நம்மகிட்ட காசு இருக்கோ இல்லையோ அது மேட்ரே இல்லை. நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்ம பேசுகிற விதத்தை வச்சு தான் மித்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கங்கிறது நல்ல உறுதியாக தெரிஞ்சிச்சு. நம்ம எவ்வளோ வேணால் மோசமான நிலைமையில இருந்தாலும் வெளி தோற்றத்தில் சமுதாயத்துக்காக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். அப்படி வாழ்கிறப்போ நல்லபடியாக நம்ம இருந்துக்கிறது நல்லதுன்னு தோணி நான் இப்போல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் நிறையவே பண்ணுறேன். கொஞ்சம் டீசெண்டாக வாங்கணுங்கிறதுக்காக நீட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி கிளாத்ஸ்லாம் வாங்குறேன். அது ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது கிளாத்ஸ் வாங்குங்க, அது உங்களை மாதிரி வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி அது நான் பார்த்தேன். நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது புது நியூ கிளாத்ஸ்லாம் வாங்கினாலே ஒரு மாதிரி புதுசாக இருக்க மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை போடுறதா இருக்கட்டும், போட்டு அதை வர்ணிச்சு பார்க்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனாலே வந்துட்டு இப்பெல்லாம் ட்ரெஸ் ரொம்ப வாங்குறேன். யூடியூப் இன்கம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? யூடியூப்ல எனக்கு இன்கமே வர்றது இல்லைங்க. வந்து ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. அதனால அது எப்படி சொல்றது, என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு சீட் பண்ணிட்டாங்க. நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை லவ் பண்றாங்க. மூவ் ஆன். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. நீட்டா பிரேக்கப் பண்ணிடுங்க. உங்களை விட்டுட்டு ஒருத்தனை பார்த்துட்டாங்க அப்படின்னாலே இதுக்கப்புறம் உங்களுக்கு தேடி வரமாட்டாங்க. உங்களுக்கு தேடி வந்தாலும் நெக்ஸ்ட் அவங்க கண்ணு வேற ஒருத்தவங்களை தேடும். அதனால என்ன பண்றீங்கன்னா நீட்டா பிரேக்கப் பண்ணுங்க. லைஃப்பை கொஞ்ச நாள் மூவ் ஆன் பண்ணுங்க. கஷ்டம் தான், ஆனா மூவ் ஆன் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. 1 வீக் பிடிச்சதை பண்ணுங்க, பிடிச்சவங்க கூட பேசுங்க, பிடிச்ச மாதிரிலாம் இருங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைஃப் என்ன பண்ணலாம், அடுத்து வேலைக்கு என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ணா இம்ப்ரூவ் ஆக முடியும்னு உங்களுக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நிறைய கோத்ரோ பண்ணுங்க, நிறைய உங்களை க்ரூம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீட்டா போயிட்டு இருக்கும் போது உங்களை தேடி உங்களை அரவணைச்சு உங்களை தேடி ரொம்ப ரொம்ப லவ் பண்ற ஒரு பர்சன் வருவாங்க. ரொம்ப ஒரு சின்ன விஷயத்த விரும்புறதுக்கு பர்சன் வருவாங்க. மனசை புரிஞ்சுக்க நிறைய பேர் வருவாங்க.
அதுல ஒருத்தங்க உங்களுக்காகவே இருப்பாங்க. அவங்கள ட்ரூவா லவ் பண்ணுங்க. கன்ஃபார்ம் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. தனான்னாவா இல்ல உங்க அப்பாவான்னு ஒரு சுச்சுவேஷன்ல வந்தா அந்த டைம்ல உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஆனா எங்க அப்பா எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். அவரை மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்திலே கிடையாது. எங்க அப்பா மாதிரி ஒருத்தவங்க இந்த உலகத்துல கிடைக்கிறதுனா கஷ்டம்தான். அதே மாதிரிதான் அம்மாவும். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல கொடுத்து வைக்கல, எனக்கு ரிலேஷன்ஷிப்ல எந்த விஷயத்துலயும் ஒரு 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 பாண்டிங்ல எனக்கு கொடுத்து வைக்கல. அம்மா அப்பா எனக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆண்டவன் வந்து எனக்கு இது அள்ளி கொடுத்துட்டான். அதனால எனக்கு அவங்க வந்து எப்பவுமே நல்லா பாத்துக்கணும். அவங்க என்ன அவங்கள கொஞ்சம் நான் நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு என் ஆசை. நானே அவங்களை நிறைய ஹெர்ட் பண்ணியிருக்கேன். அதனால மறுபடியும் ஒரு விஷயத்துக்காக நான் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு 21 வருஷமா தெரிஞ்சது எங்க அப்பா தான். அதனால நான் எங்க அப்பாவை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவேன். யாருதான் நீங்க கத்துறீங்க? ஃபர்ஸ்ட் நான் எங்க அப்பா சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐயோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தனான்னு பார்ப்பேன். அவனுக்கிட்டே நிறைய டைம் சொல்லியிருக்கான். அவனை கேட்பான், ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அப்பாவா நானான்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் எடுத்துமே சொல்றேன் என் அம்மா அப்பா. அந்த ஒரு வார்த்தை தான் என் வாயிலிருந்து வரும். அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் சிமெண்ட் இருக்கும்போது கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அப்போ ஒருவேளை கல்யாணம் இருந்தது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ தாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன நம்பி நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு நான் தான் உலகம், எனக்கு எங்க அம்மா அப்பா தான் உலகம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனா நானே ஹெர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எனக்கே தெரியல. நம்ம ரொம்ப ஒரு ஏஜுக்கு மேல காம் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம உள்ள நிறைய விஷயத்த மைண்ட்ல வச்சுப்போம். இப்ப நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா, யாராவது ஏதாவது திட்டாங்கன்னா திடீர்னு வந்துட்டு நம்ம அவங்களை திட்டிடுவோம், ஏதோ ஒண்ணு எடுத்தெறிஞ்சு பேசுவோம். இந்த ஒரு 18 இருந்து 20 வயசு வரைக்கும் அந்த எடுத்தெறிஞ்சு விழுகிற ஏஜ். நம்ம பாட்டுக்கு மூஞ்சில சில்லுன்னு விழுவோம். சீப்ப அப்படிங்கிறது அப்பா அம்மாவே வந்துட்டு நீங்களா கம்மிடுறீங்க அப்படி இப்படிங்கிறத எடுத்து பேசுவோம். ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆயிரும்னா நம்ம அம்மா அப்பா குழந்தைங்க ஆயிடுவாங்க. எனக்கு இப்ப அப்படிதான். அவங்க வந்து ஒரு ரொம்ப குழந்தைங்க மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏங்குவாங்க. எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு நான் ஸ்டோரி போட்டேன்னா என் பொசசிவ் ஆவாங்க. எங்க அப்பா வந்துட்டு நான் ஒருவேளை அவர்கிட்ட ஃபோன் பேசலன்னா பொசசிவ் ஆவார், ஏன் ஃபோன் பண்ண மாட்டேன்ட்டு. இந்த மாதிரி குழந்தைங்களா மாற 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 நம்ம வந்து ஒரு பொறுப்பா ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு அவங்க குழந்தைங்களா மாறிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா அப்பா வந்து திட்ட முடியாது. நம்ம குழந்தைங்கன்னா நம்ம திட்டலாம், என்ன அமைதியாரு அப்படின்னு. ஆமா அப்பா அம்மா திட்ட முடியாதா, மைண்டுக்குள்ளேயே வச்சிருப்போம். அப்பா இல்லப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள அந்த ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம அவங்க வந்துட்டு ஏதாவது திடீர்னு நம்மள வந்து சில்லுன்னு பேசிட்டாங்கன்னா திடீர்னு நம்ம இட்டு தெரிஞ்சு இத்தனை நாள் ஏதாவது உள்ள சரி ஓகே பொறுத்து போகும்போது திடீர்னு ஒரு இதாயிருவோம். நீங்க அமைதியா இருங்க, என் வேலையை என்ன பார்த்து அப்படி இப்படின்னு நம்ம எது சொல்றப்போ டக்குன்னு அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு மறுபடியும் நம்ம ரியலைஸ் தான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் டக்குன்னு ரியலைஸ் பண்ணிடுவேன். ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு 5 நிமிஷம் கூட டக்குன்னு ரியலைஸ் பண்ணிடுவேன். ஸோ தேவையெல்லாம் பேசிட்டோமே, தெரியாம பேசிட்டோமே, அப்பாவை போய் இப்படி பேசிட்டோமே, அம்மாவை இப்படி பேசிட்டோமே, ஒரு மனசு கஷ்டமாயிடும். அதனால கொஞ்சம் அது ஹர்ட் மட்டும் பண்றேன். மேபி இந்த ஏஜ் எனக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 25க்கு மேல நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்கள ரொம்ப பார்த்துப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் வேணா மறக்காம சொல்லுங்க. மற்றபடி உங்க ஒப்பீனியன் நான் பேசின எதா இருந்தாலும் இந்த செகண்ட்ல இந்த ஒப்பீனியன் ஓகே அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் ஓகே. நெக்ஸ்ட் ஏதாவது நான் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் மாத்திக்கிறேன். ஓகே.